முதல் வந்து எனக்கு சீலன் மாமா சைக்கிளும் புத்தகம் தந்தவர். இப்போ வந்து கிரிபலன் மாமாவும் 10,000 ரூபா காசு தந்திருக்கேன். 7ஆம் பிள்ளையா இருந்தீங்க. இப்போ எப்படி படிக்கிறீங்களா? இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் எதுவும் வந்ததா? இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு கொப்பி ஷூ தேவைண்ணே. பள்ளிக்கூடத்துக்கு உங்களுக்கு கொப்பியும் ஷூவும் தேவை. சரி, ஓகே. அதை விட படிக்கணும் நல்லா ஏன்னா இன்றைக்கு வந்து உங்களுக்கு முதல் வந்து உதவி செய்தது உங்களுக்கு சைக்கிள் ஒன்று தந்தாங்களே என்ன, சைக்கிள் புத்த பேக் அடுத்த 2 கொப்பியோ 3 கொப்பி தான் அதுக்குள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உதவி செய்தது வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற சீலன் மாமா என்ன, சீலன் மாமா செய்தவர். இப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து எப்படிங்க 2 பதக்கம் எடுத்துருக்குறீங்களா என்ன? கட்டிக்காரியா. இது வந்து கொலர்ஷிப்பில் இதான்றதுக்கு தான் இந்த பதக்கமா? எத்தனையாவது என்னென்ன உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்? 113. கட் அவுட் அப்போ 142. வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் நிற்கிறது தேராவில் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த பிள்ளையின் காணொளி நான் ஏற்கனவே ஒரு காணொளி பதிவு செய்து நான் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே இவருக்கு நாங்கள் சில உதவி திட்டங்கள் செய்திருக்கிறோம். அந்த காணொலியை பார்த்த சீலண்ணா, சுவிஸில் இருக்கிற சீலண்ணா ஏற்கனவே இந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிளும் அவருக்குரிய பாடசாலை உபகரணங்களும் வேண்டி கொடுத்திருந்தார். அது அவற்றை அம்மம்மாண்ட நினைவு நாளாக அந்த பொருட்களை அந்த சீலண்ணா வேண்டி கொடுத்திருந்தார். அதுக்கு பிறகு அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது ஜெர்மனில் இருக்கிற கிரிபலம் அண்ணா, டிக்டாக்ல வந்து கிரிபலம் என்ற பேரோடு இருக்கிற ஜெர்மன் அண்ணா வந்து அதிபர்கிட்ட காய்ச்சிருந்தார். இவருக்கு நானும் வந்து ஒரு சில உதவிகளை செய்கிறதுக்கு இருக்கிறேன், இவட பாடசாலை தேவைகளுக்காக சில உதவிகளை நான் செய்கிறதுக்கு இருக்கிறேன்னு சொல்லியிருந்தார். இந்த மாணவி சம்பந்தமாக ஏன் நாங்கள் இந்த மாணவிக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லணும். சிலர் நீங்கள் ஜெயிப்பீங்கள், ஏன் இந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும், என்ன காரணத்துக்காக உதவி செய்கிறோம் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த பிள்ளையின் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இவன் ஒரு 4 மாதம் அப்பா விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு அம்மாவும் அதே இதில் வந்து விட்டுட்டு போய் வேறொரு திருமணம் செய்துட்டார். இப்போ வந்து இவ வந்து தங்களோட சித்தியோட இருக்கிறா. சித்தி தான் இப்போ சித்தியும் சித்தப்பாவும் தான் இவருக்கு வந்து அம்மாவும் அப்பாவுமாக இருந்து கொண்டு இப்போ இவ படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு வந்து கல்வியை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் எல்லாருமே உதவி செய்கிறீங்க. எங்களுக்கு இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையும் இழந்து இன்றைக்கு வந்து பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கூடுதலாக உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ முதல் நாங்கள் வந்து உங்களோட காய்ச்சி நாங்கள் எத்தனையாம் பிள்ளை இப்போ நீங்கள் சொன்னீங்க? எங்களுக்கு 7ஆம் பிள்ளையாக இருந்தீங்க. இப்போ எப்படி படிக்கிறீங்களா? இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் எதுவும் வந்ததா? வரலண்ணே. நீங்கள் டான்ஸ்லையா என்னதில்ல டான்ஸ்லண்ணே, டான்ஸில் நீங்கள் பதக்கமெல்லாம் எடுத்துருக்குறீங்கண்ணே, பதக்கம் எடுத்துருக்குறீங்க. அடுத்தது வேறு என்ன தந்துருக்குறாங்க? மெடல் தந்துருக்குறாங்க. ஓகே, நல்ல விஷயம். அதையும் நாங்கள் பார்ப்போம். உங்களோட மெடல்களையும் இதையும் கொண்டு அங்கே எடுத்தாங்க ஒருக்கா பார்ப்போமா. அதோட இப்போ உங்களுக்கு டியூஷனுக்கெல்லாம் போகிறீங்கண்ணே, டியூஷனுக்கு ஒரு பகுதி உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் என்னத்தை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் படிக்கிறதுக்கு? கட் அவுட் இப்போ 142. உங்களுக்கு எத்தனை கிடைச்சது? 113. ஓகே, அவ்வளோ பிள்ளைகளோட வந்துருக்குறீங்கண்ணே. அதுக்குரிய இதா இது? ரைட், சரி, ஓகே. இது டான்ஸுக்கா? சரி, நாங்களும் ஒரு நாளைக்கு டான்ஸை பார்ப்போம்ட்டா சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லை. எப்போ டான்ஸ்? கட்டாயம் வந்து கட்டாயம் எங்கேருந்தாலும் இப்போ ஒரு நிகழ்ச்சி இருந்தா நான் கட்டாயம் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அந்த கோயில் திருவிழா கூப்பிட்டுருக்கலாம் என்ன. நிதர்சனா நல்ல டான்ஸ் ஆமெண்ட்டு எனக்கு கேள்விப்பட்டனாங்க. சரி, ஓகே. வேறு என்ன உங்களுக்கு தேவை இப்போ இனி? சரி, இது 2ம் ஓகே, இது நல்ல விஷயம். இது டான்ஸ்லேயும் இதுலேயும் வந்து எடுபட்டுருக்குறீங்க. இதே போல் படித்து ஓஎல்லையும் எடுபடணும் என்ன, ஓஎல்லையும் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணினீங்கண்டா ஓஎல் போய் அடுத்தது கேம்பஸ் போயிட்டு உங்களுக்கு அதுக்கு மேல்பட்ட உதவி இருக்கு. சரிங்க, நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கும். படிக்கிறதுக்காக தான் மாமாக்கள் எல்லாரும் வந்து உதவி செய்கிறாங்க உங்களுக்கு என்ன, நீங்கள் நல்லா படிக்கணுமெண்டு. இப்போ சரி, வேறு என்ன உங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருந்து நல்லா படிக்கிறீங்க. டியூஷனுக்கு எங்கே போகிறீங்க? 12ஆங்கட்டைக்கா? என்னென்ன பாடம் அங்கே? எல்லா பாடமும் இருக்கா? எல்லா பாடமும் இருக்கா? எத்தனை மணிக்கு போகணும்? 3 மணிக்கு போகணும். 3லேருந்து 6 மணி மட்டும். சரி, ஓகே. சரியா? இல்லை, ஒரு 10,000 ரூபா பணத்தை இப்போ தரப்போகிறோம் நாங்கள். சரியா? உங்கள்கிட்ட 10,000 ரூபா தரோம். அதில் நீங்கள் என்னென்ன வேண்டணுமெண்டா நீங்கள் கேட்ட கொப்பிகளை வேண்டுங்க.
ஷூ வேண்டுங்க, கட்டாயம் ஷூ வேண்டணுமா? சரியா? ஷூவை வேண்டிட்டு எனக்கு என்ன சைஸ் ஷூ எனக்கு சொல்லியிருந்தா நான் வரக்குள்ளே வேண்டி கொண்டு வந்திருப்பேன். எங்களுக்கு நான் இப்போ ஒரு பிள்ளைக்கு தான் வேண்டி கொண்டு வரோம். ஷூவும் அடுத்தது புத்த பேக் இதெல்லாம் வேண்டி கொண்டு வரோம். இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்குறதுக்கு அங்கால இளங்கோபுரமா அந்த அதுக்குள்ளே இப்போ தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வேண்டி கொண்டு வந்திருக்கலாம். தெரியானே? சரி, ஓகே. அது காசு இருந்தாலும் நல்லதான். நீங்கள் போக்குள்ளே வேண்டலாம். அதில் பண்டாங்கட்டையில் இல்லை விஸ்வமடியில் வேண்டலாம். சரியா? விஸ்வமடியில் வேண்டாங்க. நீங்கள் போனால் சில கூட விலைக்கு சொல்லுவாங்க. என்னண்டா நீங்கள் போய் கேட்க கூட விலைக்கு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி என்ன சொல்லி நீங்கள் வேண்ட போகிறீங்களா? அங்கே நாங்கள் போய் சொல்லிட்டு போவோம். ரைட், ஓகே. அது நல்ல விஷயம். சரி, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காசுதாரன் என்ன இது யார் தந்தது? கிரிவலம் மாமா. அவருக்கு வந்து பேர் வேறு. சரியோ? அவரோட பேர் வேறு பேர். ஆனால் அவர் வந்து தன் பேரை வந்து எங்கேயுமே பயன்படுத்துகிறல்ல. சரியா? அவர் வந்து எங்கேயுமே தன் பேரை பயன்படுத்துகிறல்ல. அவர் வந்து டிக்டாக்ல வந்து கிரிவலம் என்ற பேரோடு தான் இருக்கிறாரே தவிர எங்கேயுமே அவர் வந்து பேரை பயன்படுத்தினது இல்லை. சரியா? பலம் அண்ணா தந்த 10,000 ரூபா பணத்தை இந்த பிள்ளைகிற கையில் கொடுக்க போகிறோம். அவரோட பேர் வந்து எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்லலை. ஏனெண்டா அவர் வந்து தன் பேரை வந்து எங்கேயுமே சொல்லாதீங்கன்னு சொல்லி கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். அவர் நிறைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். பள்ளிக்கூடம் படிக்கிற நிறைய மாணவர்களுக்கு வந்து உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, எங்களோட சேர்ந்து நிறைய பேர் செய்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து கூடுதலான தொகைகளை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்காக. அந்த தொகையில் இந்த தொகையை நான் கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த பிள்ளைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் சுவிஸ் நாட்டில் இருக்கிற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சீலண்ணா அவர்கள் வந்து ஒரு சைக்கிளும் இந்த பிள்ளைக்கு புத்தக பேக்கும் எடுத்து கொடுத்துருந்தவர். இதில் இப்போ நாங்கள் 10,000 ரூபா பணம் கொடுக்குறோம். இதை எண்ணி பார்த்துட்டு சொல்லணும். எனக்கு கூட இருந்தால் தரணும், குறைய இருந்தால் சொல்லணும். சரி, சரியா இருக்கா? எவ்வளோ இருக்குது? 10,000 இருக்குது. ரைட். நீங்கள் இப்போ கிரிவலம் அண்ணாக்கு என்ன சொல்ல போகிறீங்க? மாமா நன்றி சொல்ல போகிறேன். முதல் வந்து எனக்கு சீலன் மாமா சைக்கிளும் புத்தக பேக்கும் தந்தவர். இப்போ வந்து கிரிவலம் மாமாவும் 10,000 ரூபா காசு தந்திருக்கார். அதுக்கு நான் ஷூவும் கொப்பியும் வேண்டுவேன். நன்றி. சரி, ஓகே. அவள் ஏதோ பயத்தில் நிற்கிறா. டியூஷனுக்கு 3 மணிக்கு போகணுமா? சரி, 3 மணிக்கு போகணும். நிற்கிறதாண்டு. ரைட். இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் நான் மீண்டும் நீங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைகள் வந்து இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்குது. இவ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கும் உதவி கிடைக்கணும். எங்களோட காணொலியில் பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யலைன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கிடைக்கும். கிரிவல அன்னைக்கு நான் மீண்டும் நன்றி சொல்கிறேன். இப்படியான பிள்ளைகளை தெரிவு செய்து உடனடியாக அந்த பிள்ளைகளோட தேவைக்கு, அந்த அப்பத்திய தேவைகளுக்கு ஏற்றமாறு அந்த நிதிகளை வழங்குறதுக்கு அவருக்கு நான் மீண்டும் நன்றியை சொல்கிறேன். எங்களுக்கு எங்கேயும் நாங்கள் போகிறோம்னு சொன்னால் உடனடியாக கேட்பார். இன்றைக்கு எங்கே போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, என்ன வேலைன்னு கேட்பார். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் எடுத்து இந்த பக்கத்தில் உதவி செய்கிறது, என்ன செய்ய போகிறீங்க, எங்கள் மாணவர்கள் எதுவும் தொடர்பு இருக்கா இல்லையாண்டு என்னை விசாரித்து கொண்டிருப்பார். அப்படியான ஒரு ஆள் வந்து கிடைக்கிறன்றது பெரிய விஷயம். திருப்பி நான் அவருக்கு பேர் தெரிஞ்சாலும் எனக்கு மனசுக்கு வருது டக்குன்னு சொல்லுவோம்னு சொன்னால் சில நேரம் பேசுவார். இருந்தால் என்ற பேரை சொல்லக்கூடாது, என்ற பேரை சொல்லக்கூடாதுன்றதுலேயே குறியாக இருக்கிறார். அவருக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களோட காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.